ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வார வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு நான் பங்கு கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இது 264வது நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் நான் மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சியை எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்கிற திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தர்மசாஸ்தா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு, வெற்றிகரமா இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற நிர்வாக குழு இயக்குநர்கள் பிளஸ் கூட அவர் கூட பயணிக்கிற எல்லாத்துக்கும் வணக்கத்தையும் வைத்துக்கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது தாய் தந்தை குருமார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆவலுடன் வந்திருக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம். இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் 27 நட்சத்திரங்களின் குணமும் வழிபாட்டு முறைகளும் பார்க்க போறோம். 27 நட்சத்திரங்கள் பார்க்க போறோம். அதுல 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம பலன்கள் வரவங்களுக்கு ஒரு 5-6 பாயிண்டாவது கரெக்டா சொல்லணும்னா அதுல கண்டிப்பா இந்த நட்சத்திர பலன்கள் கண்டிப்பா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நாம் இது வரைக்கும் சொல்லி யாருக்கும் மிஸ் ஆனதில்லை. அவங்களுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும். வரவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா சொல்லும் பொழுதுதான் இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கும் நாம ஒரு 2-3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கரெக்டா சொல்லும் பொழுது, சில லக்ன பாயிண்ட் சொல்லும் பொழுது, திசாபுத்தி பாயிண்ட் எல்லாமே சேர்த்து சொல்லும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் பத்தி சொன்னாதான் அது முழுமை பெறுது, கரெக்டாகவும் இருக்கு. அப்போ இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எளிதான முறையில நம்ம பலனை சொல்லிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இதை 2 பார்ட்டா வச்சிருக்கிறோம். முதல் ஒரு 12 நட்சத்திரங்கள் ஒரு பார்ட்டாவும், மீதி இருக்கிற நட்சத்திரங்கள் அடுத்த பார்ட்லயும் இன்னைக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். அந்த வகையில் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்ப்போம். திருவாதிரை நட்சத்திரம் கணத்துல மனுஷ கணம், மிருகம் ஆண் நாய், விருச்சம் செங்காளி, பச்சி அன்றில். ஆதிசங்கரர் பிறந்த நட்சத்திரம். அதே மாதிரி திருவாதிரையில திரு பெயர் பெற்ற நட்சத்திரங்கள்ல திருவாதிரை வருவன் சிவபெருமானோட நட்சத்திரம். அதே மாதிரி பெருமாள் நட்சத்திரத்துல திருவோணம் திருங்கிற ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறாங்க. இப்ப திருவாதிரை ஆருத்ரான்னு நம்ம சொல்றோம். இவங்க ஜென்மா கர்மா கழியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது ஆருத்ரா களி சாப்பிடும், இல்லைன்னா ஆருத்ரா விரதம். திருவாதிரை நட்சத்திரனால சிவபெருமான் வழிபாடு. இவங்க மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இவங்க வீட்டுல திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் வீட்டுல பிரசன்ன நேரத்துல திருவாதிரை நட்சத்திரம் விழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க கேட்டு பாருங்க, நீங்க ஏதாவது சூசைட் பண்ண போறீங்களா, அந்த எண்ணங்கள் வருதா, பாய்சன் சாப்பிட போறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆமாண்டோ சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல துர்மரணம் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்குது. அசை உணவு ஆசை இவங்களை நான் விட்டுட்டேன்னு சொன்னாலும் திருப்பி ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் விட்டுட்டு அந்த ஆசை அவங்களை விட்டு போகாது, திருப்பி ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு ஏதாவது திருமணத்துலதான் பிரச்சனையே இருக்கும். ஏதாவது திருமணம் எல்லாம் கல்யாணம்லாம் ஓகே ஆகி கல்யாணம் பண்றதுக்கு அன்னைக்கு கரெக்டா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு வம்பு வழக்கு கண்டிப்பா வரும். இவங்களுக்கு என்னன்னாங்க எல்லாத்தையும் திருவாதிரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மனசுலயே வச்சுக்கிட்டு நேரம் பார்த்து பழி வாங்கிடுவாங்க. அந்த பழி வாங்கும் குணம் இவங்களோட மைனஸ். சமயம் பார்த்து பழி வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. அதான் இது சுக்கிரனோட கர்ம பதிவு அப்படின்னு நம்ம இருக்கு. திருவாதிரை சுக்கிரனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரமா இருக்கிறதுனால இந்த வம்சத்துல கணவன் மனைவி பிரிவுங்கிறது கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும், கண்டிப்பா இருக்கும்.
இவர்களுக்கு பெரும்பாலும் வந்து புதுசா வீடு கட்டி இருக்கிறதுங்கிறத விட ஏற்கனவே கட்டின வீட்டுல இரண்டாம் தரப்புமா இருக்கக்கூடிய வீட்டுல தான் இவங்க இருப்பாங்க. பழைய வீட்டுல தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படின்னாங்க, இரட்டைத்தன்மை உண்டு. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது. அது எப்படி வேணாலும் பாத்துக்கலாம். பிளஸ்ஸாவும் மாத்திக்கலாம், மைனஸாவும் ஏத்திக்கலாம். அதாவது ரெட்டத்தன்மையா இருக்கும். சந்தர்ப்பம் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி. ஆஸ்துமா, ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு. ஒன்னாம் பாதம் இதமா பேசி காரியங்களை சாதிக்கிறது. ரெண்டாம் பாதம் கோபம், முன்னாடி பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுறது. திருவாதிரை மூணாம் பாதம் இறைப்பற்று வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இவங்க கிட்ட. நாலாம் பாதம் துணிச்சல் அதிகமா இருக்கும். இவங்க மேரேஜ் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு சோகம் அப்படிங்கிறது இருக்கு. இவங்கெல்லாம் மின்சார சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருப்பாங்க. இவங்களுக்கு சூதுன்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, சூது சம்பந்தமான தொழில்கள்ல ஈடுபடுறது, இவங்களுக்கு குரல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனையை கொடுக்கறது, இவங்களுக்கு கிச்சடி உணவை நல்லா விரும்பி சாப்பிட்றதுங்கிறது இவங்களுக்கு பாயிண்ட். ட்ரெஸ்ஸிங்ல எல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கை கிடைச்சதை எடுத்து போட்டுக்கிறது, அழுக்கு துணியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இவங்க போட்டுருவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. இவங்களுக்கு வந்து கண்ணீர் துளி இதனுடைய குறியீடு. அப்ப இவங்களுக்கு மனசுல எதையுமே எல்லாத்தையும் வச்சுக்கிறதுனால இவங்களுக்கு மனசு விட்டு அழுகணும்னு தோணிடுச்சுன்னா இவங்க அழுதுடும். அது ஒண்ணுதான் இவங்க செய்ய வேண்டியது. கோவில் வந்து அருள்மிகு அபய வரதீஸ்வரர் திருக்கோயில், அதிராம்பட்டினம். இவங்களுக்கான நட்சத்திர கோயில் வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு அபய வரதீஸ்வரர் திருக்கோயில், அதிராம்பட்டினம்.